8 10 முறை இங்கே போய் இதுக்கு வயநாடு போய் பார்க்குறேன். நாங்கள் ஒன்றுமே இல்லை, போனால் நின்றுட்டுனால போலீஸ்காரங்க நாங்கள் இந்த மாதிரி பார்க்கணுன்னு நீங்கள் போக மாட்டோம். நேரில் 100 வண்டிக்கு 8 வண்டிக்கு நாங்கள் விட்டாங்க. உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய இதில் நம்ம ஒரு வேலை செய்கிறோம். நாங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால ரிப்போர்ட்டராக இருப்போம். எங்களுக்கு அந்த எங்கே போனாலும் அந்த மரியாதை இருக்கும். நாங்கள் அதை வச்சு நாங்கள் சார் தெரிவித்து மற்றவங்களையும் சாப்பிட்டு இவங்களாம் போய் திருப்பி எடுத்துக்கிறோம் ஒரு வாரம். அது மாதிரி எங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். இங்கே வந்துட்டு இது முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இல்லாட்டினாக்கா நாங்கள் ஏற்கனவே ஆஷா பவனில் 23 இதே டிசம்பர் டைமில் தான் பண்ணி அந்த முதியோர்களுக்கு ஒரு 80 பேருக்கு சாப்பாடு அதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அப்புறமேட்டு பள்ளிக்காரர் ஸ்கூலில் கொடுத்துருக்கோம். அந்த இன்னொரு ஸ்கூலில் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படிக்கிறோம். இந்த மாதிரி ரொம்ப தெரியும். எங்கள் ஊரில் வந்து பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்துட்டு யாருக்கு அங்கே அப்போ முன்னே சொல்லும்போது நான் வண்டியோ மீடியோ அரேஞ்ச் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு தனியாக நான் இந்த ஒரு ப்ராப்ளத்தை இவங்களே கேட்பேன், தண்ணி கற்றுக்கிட்டு நான் அதனால் டைம் இருந்தாலும் நான் எப்போது இருந்தாலும் ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு பார்க்கணும், படிக்கணும், மாற்றணும், வேறு ஏதாவது சட்டம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நாங்கள் எங்கள் ஆயத்துக்கு இருக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஃப்ரீயாக ஆலோசனை பண்ணுறோம். அது தமிழ்நாடு இருக்கிறோம். அது மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. நீங்கள் சொல்ல எங்கள் ஆலோசனை காலையில் ஸ்கூலில் உதவும் கலைகள் மற்றும் புதிய புயல் கிறிஸ்துமஸ் மற்றும் தமிழக துணை முதலமைச்சர் அவர்களுக்கு உதவி சார்புடைய கல்விக்குரிய பிரிவுகளுக்கு மத்திய உதவிகள் ஏற்படுத்திய முதல்வர்களுக்கு நிர்வாகிகளுக்கும் கல்விக்கும் பிரிவுகளுக்கும் எனது சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். இன்னைக்கு கவர்மெண்ட் அவங்களோட விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சி கொடுத்து அவங்கள நான் அறிகுறி கண்டுபிடிச்சி கொடுத்து மத்திய அரசு வந்துட்டு அவங்களுக்கு பேட்டன் கொடுத்து 40 லட்ச ரூபா காசு கொடுத்து 2 ஏக்கர் இடம் கொடுத்தது 6 லட்சம் சொல்லி எடுத்தாப்புல. இன்னும் 2 பேருக்கு அவங்க அப்பா சாதாரண டீ கம்பெனியில் தான் 5000 பண்ணுறது. 2 பசங்க அங்கே படித்து ஜப்பானுக்கு போயிருக்காங்க. அவங்க எவ்வளோ வேணாலும் படிச்சுக்கலாம். அவங்க படித்து முடிச்சுட்டு எனக்கு போதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ இந்தியாவோட மதிப்பு ஒரு மாதம் இந்தியாவோட மதிப்பு ஜப்பான்காரை எடுத்து அவனை படிக்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்கெல்லாம் பெரிய இந்த டை சூட்டெல்லாம் போட்டு பண்ணது வெறும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. அதனால் நம்ம பசங்களும் நல்லா கரெக்டாக படித்தாங்கன்னா போதும். ஸ்கூல் பெரிய கட்டணம் 10 எடுத்து 8 எடுத்து அவங்க வந்து தருவாங்க. நமக்கு 3 வருஷம் படிக்கிறாங்களா அவங்க கூட சேர்ந்து நல்லவங்களா கட்டணும் இதெல்லாம் முற்றுப்பட்டு தந்தாங்க. அதனால் அவங்க வளர்ந்தா நீங்கள் வளர்ந்தா நான் வளர்ந்தேன். ஏன்னா நம்மளோட கடமை முடிஞ்சிருப்பேன். நான் எனக்கு வயசாகிடுச்சு நான் போயிடுவேன். ஏன் பசங்க வளர்த்தாது இப்போ அவங்க குழந்தைங்களுக்கு இப்போ படிக்க வைக்கணும். நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு கொண்டு போய் படிக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்குள்ளேயே அவங்க 2 டிகிரி வாங்க முடியும். அதுக்குண்டான வேலை என்னவோ அதை பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது உதவி தேவைப்பட்டால் இதெல்லாம் அவங்க அன்றாட வேலை சாப்பிட்ட மாதிரி இது வந்து நம்ம தான் இப்படி போயிட்டோம்னா நம்மளோட வருங்கால தலைமுறை நல்லா இருக்கணும்னா தான் அவங்க வந்துட்டு நீங்கள் நேரம் கொடுக்குறேன். நான் யாராவது இன்னைக்கு பையன் அவங்களும் பெருசாக பண்ணுறாங்க. நல்லா படிக்கிறாங்க. நம்ம ஹெல்ப் பண்ண சொல்கிறோம், கொண்டு போய் சேர்த்துலாம். அவ்வளோதான். மற்றபடி பெரிய அவங்க அத்தனைக்காக ஃப்ரீலான்ஸுக்காக உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் வேலைனாக்கா 8 லட்சம் 10 லட்ச ரூபா கொடுக்குது. அது இப்போ கேட்பாங்க. நம்பர் 1 இருக்குது தமிழ்நாட்டில். அவளுக்கு ஃப்ரீயாக தான் சீட் கிடச்சி. அதை வந்து நல்லா படித்தாக்கா போதும். படிக்க வச்சா தமிழ் முடியுமா இங்கிலீஷ் முடியுமா அதெல்லாம் ஃபேமிலியாக இருக்காது. அதனால குழந்தைங்க படித்தா ஒரு புதிய ஒரு ஜென்ரேஷன் உருவாக்க முடியும். அதனால் இந்த மாதிரி 100 பேர் நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நம்ம 100 பேர் ஒரு நாளைக்கு குழந்தைங்க அந்த வித்தியாசம் இருக்காரு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் மாடு மேய்ச்சிட்டு போய் ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு மாடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி வாங்கணும்னு சொல்லி கொடுத்து
ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆக்கி நிறைய பேர் வச்சுருக்காரு உங்கள் ஊர்லேயே சபரி செஞ்சு மாடல் சொல்லி எட்டாவது போய் நீங்கள் கொண்டாந்து என்கிட்ட சேர்க்கணும் படிக்கிறது ரொம்ப முக்கியம். யாராவது படிக்கிறது விரும்பினா கூட எங்கிட்ட சொல்லுவோம். நாங்கள் அவங்க காசு சேர்த்து ஆனால் இப்போ ஒரு காலேஜில் சேர்த்து வச்சுட்டு சேர்த்து சார் 50,000 கட் பண்ணாங்க. ஒரு குன்னூரில் இருக்கேன். என்னோடய ஊர் கலந்து வாழ்க்கை எல்லாமே குன்னூரில் ஒரு 40 வருஷமாக நான் இந்த ஒரு மாற்றத்தை நான் கண்டு வச்சுருக்கேன். ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அப்புறமேட்டு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டுருக்கிறேன் 40 வருஷம். எனக்கு வந்து இந்த மாதிரி யார் யார் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுற வேலையை செய்திருக்கேன். ஒவ்வொரு ஏரியாவில் இந்த மாதிரி யார் அந்த திறமை இருக்காங்களோ அவங்க நான் வளர்த்துருக்கேன். அப்புறம் அவங்க பார்த்து அவங்க செய்யணும். அப்படி இந்த சர்வீஸில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஒரு 50க்கு மேலே ட்ரஸ்ட்டுங்க துவக்கி வச்சுருக்கேன். ஒரு 50 சங்கம் நான் துவக்கி வச்சுருக்கேன். நாங்கள் என்னன்னாக்கா இந்த படிக்க முடியாத யார் குழந்தைங்க அம்மா அப்பா அது குழந்தைங்க அந்த மாதிரி யாருக்காவது படிப்பு உதவி வேணும் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணோம். ஆனால் காலேஜ் கூட படிக்க வைப்போம். நீங்கள் கொண்டு காலேஜில் கொண்டு ஒரு 30,000 50,000 கொடுத்து பணத்தை கட்டிட்டு அடுத்த ஃபீஸ் கட்டணும் என்கிட்ட கிடைக்காது. நாங்கள் ஃப்ரீயாகவே நாங்கள் படிக்கிறோம். நிறைய காலேஜ் இருக்குது. அதெல்லாம் சர்வே பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துக்கோ. ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துட்டிங்கன்னாக்கா இப்போ கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணாவாகட்டும் இல்லாட்டி பிஎஸ்சி எதுனாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 3 வருஷம் படிக்கிறதுக்குள்ள ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா. அதே ஆர்ட்ஸ் காலேஜ் இங்கே வந்து கூடலூரில் இருக்குது, ஊட்டி இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. உங்களுக்கு 1000 ரூபா அவன் தரும் எல்லாமே கொடுக்கும். ஆனால் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறது அவங்க படித்தா மட்டும்தான் தகுதி திறமை. கோயம்புத்தூரில் காலேஜில் ஒரு பொருள் சேர்த்துட்டு அது உடம்பு கொடுக்கல. கடைசியில் அவங்க டிசி வெயில் புண்ணு ஆயிடுச்சு. அப்புறம் அதை வாங்கணும்னு நாங்கள் படத்தை வாங்கிட்டு கார்டன்ஸ் காலேஜில் சேர்த்து இந்த மாதிரி டிசி வாங்கினோம், பணத்தை வாங்கினோம், உங்களை வெளியே போகணும். வருமானம் கடன் வாங்கி படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கிறது நாங்கள் கடனுக்கு சொல்லப்படும். 2 பசங்கள்லாம் தமிழ் மீடியம் படித்தவங்க. அவர்கிட்ட எம்ஏ படிச்சிருக்காங்க. இன்னொருத்தர் வந்துட்டு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. எல்லாம் தமிழ் மீடியம் +2 படித்தாங்க. அப்புறமேட்டு +2 முடிச்சுட்டு காலேஜில் வந்துட்டு கவுன்சிலிங் போய்ட்டு படித்தாங்க. நாங்கள் யாருக்கு 10 ரூபா நாங்கள் பணம் கட்டணும். மேலே காலேஜ் மேலே படிக்கிறது தான் சுலபம். காலேஜ் இப்போ ஒரு எல்கேஜி பையனை கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா நல்லா ஸ்கூலில் 2 லட்ச ரூபா ஆகும். ஆனால் இதுவே காலேஜ் எடுத்து அவனே பணம் கொடுப்பாங்க. 1000 ரூபா கல்வி திட்டத்தில் கூட எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. மாதம் 1000 ரூபா. அதனால எல்லாமே ஃப்ரீ தான். அவங்க ஹாஸ்டல் சென்னைக்கு போகணும். அப்புறம் நிறைய இது லா காலேஜெலாம் நிறையா இருக்குது. வக்கீல்கள்லாம் ரொம்ப இருந்தாலும் பத்தாது. எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஒரு 35 வயசு ஆகிடுச்சு. நம்ம விமானம் 3 பிள்ளைங்க பெரிய பிள்ளை பெருசாக ஆகிடுச்சு 5 வயசு. அவங்க வயசு போய் இப்போ காலேஜ் முடியாதவங்களுக்கு அங்கேயே கொண்டு போய் கொடுத்துருங்க. ஒருத்தருக்கு கட்ட செஞ்சுருங்க 10 பேர் உங்களுக்கு கிடைக்கிறது ரெடியாக இருப்பான். ஒருத்தருக்கு நல்லா செஞ்சீங்கன்னா 10 பேர் உங்களுக்கு நல்லா செய்வோம். ஏன்னா நம்ம ஒரு அடி எடுத்து கடவுள்கிட்ட போய் வச்சோம்னா கடவுள் நம்மளை தேடி 10 அடி வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வேஸ்டி சொல்லுவோம். இந்து முஸ்லீம் அதே மாதிரி நீங்கள் நல்லது என்ன முடியலைனாலும் அதாவது ஒருத்தன் மினிட்டுக்குள்ளே கீழே தள்ளாமல் கீழே விழுந்துறது எதுக்கு இருந்தாலும் எழுப்புனா கூட மினிட்டுக்குள்ளே கீழே தள்ளாமல் இருந்தீங்கன்னா போதும். அதுவே நிறைய. அதனால் நீங்கள் அர்த்தமாக பார்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் நீங்கள் யோசனை பண்ணிக்கிறது உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா போதாது. ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கணும். என்னோட 40 வருஷ அனுபவம் பல ஊர்கள் போயிருக்கோம், பல இடத்துக்கு பார்க்கணும். அவரை பாராட்டி
அமைப்பான பாராளுமன்றே மாணவர்களாக இருக்கின்ற திட்டக்குடி ஸ்டாலின் அவர்களுக்கு அன்று எதிர்கட்சியாக இருக்கும்போது வியாபாரத்தை ஒரு நூலகம் இன்று உங்கள் ஸ்டாலின் இந்த புரோட்டா இன்று ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் கொடுத்த அந்த மனுவை வச்சு இந்த தேவாலயத்திற்கு ஒரு நூலகம் வந்திருக்கிறது. அதற்கு நன்றி தெரிவித்து அவருக்கு ஒரு நினைவு தெரிவித்து நீங்க இருக்கா இந்த